எப்ப பார்த்தாலும் பாருங்க இவர் தான் மைக் வச்சிருப்பாரு. உட்காரு உட்காரு, உட்காரு உட்காரு, உட்காரு உட்காரு, உட்காரு உட்காரு உட்காரு, அப்படியே அசந்து அசந்து அசந்து. அப்போ ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு கட்டமைப்பா யார் உருவாக்குறா? நீங்க தான் உருவாக்குறீங்க. இதே தொல் குடி ஆதி பழங்குடி மக்கள் எங்க நாம் தமிழர் கட்சியில இருக்காண்டா, லட்சக்கணக்கில் இருக்காண்டா. நாங்க போடுற கூட்டத்துல வந்து முண்டி அடிக்க மாட்டான். ஏன்னா தலைவன் அழகான உத்தரவு போட்டு வச்சிருப்பாரு. இப்படிதான் மேடையில் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இது ஒரு ஒழுங்கு, இந்த ஒழுங்குல நீ நிக்கணும். அந்த மக்கள் நிக்கிறாங்க, தமிழனா நிக்கிறான். ஏன் உங்களால கொண்டு வர முடியல? ஏன் உங்களால கொண்டு வர முடியல? மக்களை குறை சொல்றீங்க. இதுல வேற பவுன்சரை வேற வச்சிருக்கீங்க. பவுன்சரை வச்சுக்கிட்டு உங்களால சரி பண்ண முடியல. பவுன்சரை நீங்க அடிக்கிறீங்க. அப்ப பவுன்சரும் அங்க சரியா இல்ல. அது ஏன் உங்களுக்கு மட்டும் அப்படி நடக்குது? ஏன்னா நீங்க அதை ஒருங்கிணைக்க தயாரா இல்லை. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஒழிப்பு மாநாடு ஆதவர்ச்சின தலைமையில உங்களை வந்து ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் திருச்சியில கூடுறீங்களே, அப்ப மட்டும் எப்படி கரெக்டா இருந்துச்சு? அதே மக்கள் தானே வந்தா? பிரச்சனை இப்ப யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. தயவு செய்து மாறுங்க. சோம்பின்னு சொன்னாங்க, திருநெல்வேலின்னு சொன்னாங்க, அடுத்து பிஜேபியுடைய பி டீம்னாங்க, நம்மள ஆம குஞ்சுன்னா AK-74 76. இப்ப இப்படி இங்க திருப்புங்கள. எந்த திமுக காரன் சொன்னானோ அதை தாண்டா இவனும் சொல்றான். நம்மள திருநெல்வேலி ஆம குஞ்சு, AK-74 இவங்க. அப்ப அவனுக்கும் உனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த வாடகை வாயிலோட முதல் பிரச்சாரம் வந்து யாருன்னா, ஏற்கனவே ஸ்டாலினை பத்தி யாரா பேசிட்டா முதல்ல வைகோ வருவார், அதுக்கப்புறம் திருமாவளவன் வருவார். இல்லைன்னா திருமாவளவன் வருவார், ஒரு போட்டி போட்டு எங்க ஐயா ஸ்டாலினை திட்டாங்க, நான் தான் முதல்ல போய் முட்டு கொடுப்பேன் அப்படின்னு இவர் முதல்ல வந்துருவார். இல்லைன்னா இவர் முதல்ல வந்துருவார். இப்ப அப்படி இங்க திருப்புங்களேன். ஃபர்ஸ்ட் இப்ப யார் தெரியுமா வருவா? விஜய் திட்டுனா திருமாவளவன். நீ முன்னாடி முந்திட்டியாடா, இந்தா நான் வர்றேன் அப்படின்னு இன்டர்நேஷனல் வாடகை வந்து யாருது? வைகோ. கரெக்டா மேட்ச் ஆகுதா? இதுதான், இது சாப கேடு. உங்களை மாதிரி அனுசரிச்சு போயிருந்தா நீங்க இருக்கிற அமைச்சர் பதவி, இந்த அதிகாரத்தை ஏன் செந்தமிழன் சீமானுக்கு அமைச்சர் பதவி வாங்கியிருக்க மாட்டாரா? இல்ல அவரோட தம்பிமார்களுக்கு எம்எல்ஏ ஆயிருக்க மாட்டோமானாங்க? எடப்பாடிட்ட போயிருந்தா, இல்ல திமுக போயிருந்தா, இல்ல அதிமுக போயிருந்தா? நீங்க அடிக்கிறீங்களா சொம்பு? நீ சொம்படுத்தினால்தான் போய் கூட்டணியில போய் எம்பியா இருக்க, எம்எல்ஏ இருக்க. அந்த சொம்பு நாங்க அடிச்சுன்னு வச்சுக்குவேன், எங்க அண்ணன் எம்பி ஆக முடியாதா, எம்எல்ஏ ஆக முடியாதா? ஒட்டுமொத்த கூட்டமும் தப்பா இருக்கே, தனிச்சு நான் நிக்கணும். 1000 தீமையா இருக்கே, நானும் கூட சேர்ந்த தீமையா மாறிடுவேன். அப்ப நன்மையை வச்சுதான் தீமையை ஒழிக்க முடியும் அப்படின்னு அவ்வளவு ஆழ்ந்து பேசுறாப்புல. எல்லாரும் சேர்ந்து ஒரு கங்கனை கட்டி பண்றிய. ஆனா இன்னைக்கா ஒரு நாள் அண்ணன் சொல்ற மாதிரி நீங்க தேடுவிய 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 தேடும் போது அவர் ஊர்ல இருக்க மாட்டார். திமுக ஆட்சி காலத்திலும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் இருந்தன. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இணையதளங்களில் அது இன்னும் அதிகரித்திருப்பதாக தெரிகிறது. இதற்கு அரசியல் போட்டிதான் காரணமா? ஒரு முட்டாள், ஒரு கிரிமினல் ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டானா அடுத்தவன் முட்டாள் கூட்டமாவே மக்களை வச்சிருப்பான், இல்ல முட்டாள்களை மட்டுமே கூட வச்சிருப்பான். அப்ப என்ன ஏதோ ஒரு தப்பா நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அறிவாளிகள் கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். முதல்ல இந்த அறிவாளிகள் கூட்டத்தை காலி பண்ண பார்ப்போம். இப்ப அப்படிதான் அன்னைக்கு திமுகவுக்கு அறிவாளி கூட்டமா இருந்தது நாம் தமிழர் கட்சி தான். நான் பேச்சுக்கு வேணா நீங்க சொல்லியிருக்கலாம், அவர் ஸ்டாலின் இருக்கும்போது கூட வந்து கடுமையா அரசை எதிர்த்து டஃப் கொடுத்து சண்டை போட்டது வந்து அதிமுகவுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி இல்லை. நீங்க பார்த்துருப்பீங்க, அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் இடம் போட்டு பார்க்கல. ஆனால் அன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து போகிற போக்கில் நாங்கள் போட்டியாளராக வர்றவங்க போகிறவங்கள நான் கருதலை அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேசியிருப்பார். ஆனால் உள்ளே போயிட்டு கடுமையாக டஃப் கொடுக்குறது சீமான் தாண்டா டஃப் கொடுக்குறாரு, சீமான் தாண்டா டஃப் கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த 5 வருஷத்தில் கடுமையாக மன உளைச்சல் ஆகினார். ஏன்னா மக்கள்கிட்ட உண்மையாக நேர்மையாக உன் திட்டங்களை தோல் உரிச்சிக்கார இடத்துல நாம் தான் உழைச்சி நினைச்சு எதிர்கட்சி போல. அன்னைக்கு திமுக எதிர்த்து சண்டை போடும்போது கூட நம்ம அப்படிதான் நின்றோம், நல்லா நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அன்னைக்கு சீமானை வந்து எனக்குலாம் நீ ஆளா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய மேற்கோள் காமிச்சிருப்பாரு, எனக்குலாம் நீங்க எதிரியே இல்லைன்னு. ஆனா உள்ள போய் புலம்பி தள்ளியிருக்காரு. இப்ப வந்து பார்த்தா, எப்பா நீங்க தாப்பா எங்களை போட்டு 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 புலம்பிய அடிச்சிய, நாங்களாம் எதிர்கட்சியா எடப்பாடி கூட இல்லப்பா, நீங்க தாப்பா எங்களுக்கு எதிர்கட்சி ரெண்டு. இன்னைக்கு இருக்கிற திமுகவுடைய எம்எல்ஏஸ் பல மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் இப்ப கதறதை பாக்குறோம். அது போல இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த தாவேகா வந்து யாரை பார்த்து கதறுவான்? திமுக பார்த்தா இல்ல அதிமுக பார்த்தா? கதறது நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான். ஏன்னா இங்கேதான் அறிவு பெட்டகம், நூலகத்தினுடைய பெட்டகம், இங்கேதான் கருத்தியலாளன், இங்கேதான் மிகப்பெரிய அளவுக்கு தத்துவார்த்தமா பேசக்கூடிய புரட்சியாளன் இங்கதான் இருக்கிறான். இங்கேதான் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து இவன் பதில் சொல்ல முடியாது. அப்போ முதல்ல யாரை காலி பண்ண நினைக்கிறான்? செந்தமிழன் சீமான அவங்களுடைய கூட்டமா இருக்கிற அறிவாளி கூட்டங்களை காலி பண்ண நினைக்கிறான். ஏற்கனவே திமுக பண்ணதை தான் இப்ப இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன திமுகல இருக்கிறவன் திரைத்துறை மூலம் வரல, பெரிய அளவுக்கு கவர்ச்சி அரசியல் பண்ணல. இவன் என்ன பண்றாங்க? கவர்ச்சி அரசியல பண்றானுங்க. அது மூலம் வந்து நம்மளை காலி பண்ண பாக்குறாங்க. இதுல கருத்தியெல்லாம் இவன் தான் நிக்கிறான். முதல்ல இவன் அழிப்பன்னு அழிக்க பாக்குறானுங்க.
யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒன்று கவனிச்சிருப்பீங்க, இங்க இருக்கலாம். இந்த முதல்ல நம்மள சங்கி அப்படின்னு சொன்னது யாருன்னா திமுக காரன் சோம்பி அப்படிம்பா. அடுத்து நம்மள திரள் நிதி அவன் தான் நம்மள சொன்னான். திமுக காரன் நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். திரள் நிதி நம்மளுக்கு அவன் தான் சொன்னான், சரியா? ஆனா திரள் நிதியை கோடி கணக்குல அப்பவும் வாங்குற ஒரே கட்சி வந்து திமுக தான் இப்பவும். ஆனா அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான் திரள் நிதி கட்சி. கலைஞர் கருணாநிதியும் அண்ணாவும் திரள்மதி நிதி மூலம் தான் கட்சியை வளர்த்து பெரிய அளவுக்கு கட்சியை கட்டமைச்சாங்க. ஆனா இவங்க ஒரு பேர் நம்ம வைக்கிறாங்க. இந்த கட்சியுமே திரள்நிதி இல்லாம வந்து ஒரு தேர்தல் அரசியல் கட்சி நடத்தவே முடியாது, அது எல்லா கட்சியுமே. ஆனா இவங்க என்னமோ அதிசயமா திரள்நிதி பேர் வச்சாங்க, சோம்பின்னு சொன்னாங்க, திரள்நிதின்னு சொன்னாங்க. அடுத்து பிஜேபியுடைய பி டீம்னாங்க திமுக. பார்த்துருப்பீங்க. இது அப்படியே இப்ப திருப்புங்களேன். இப்ப தாவேக்கா இப்ப நம்மள என்ன சொல்றான் அதே போல அதே திமுக நம்மள ஆம குஞ்சின்னா AK 74 76 இப்ப இப்படி இங்க திருப்புங்களேன். எந்த திமுக காரன் சொன்னானோ அதை தாண்டா இவனும் சொல்றான் நம்மள திரள்நிதி, ஆமக்குஞ்சு, AK 74 இவங்க. அப்ப அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவன் இருக்கிற பட்டி டிங்கிரை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டு ஆட்சி நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருக்காப்புல இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய சோசப் விஜய் அவர்கள். திரள்நிதி என்று கூறியவுடன் வன்னியரசு அவர்கள் சீமான் அவர்களை திரள்நிதி திருடன் என மிக காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டையும் இருவருக்கும் இடையிலான இந்த அரசியல் மோதலையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே ஒரு மதிப்பு மிக்கக்கூடிய கண்ணியமான அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த வார்த்தைகள்லாம் சொல்வது வந்து மிகப்பெரிய அருவருக்கத்தக்க விஷயம். நீங்க விடுதலை சிறுத்தைகளுடைய ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு நிகழ்வும் பல மேடைகளை பல பிறந்தநாள் விழாக்கள்ல பல எழுச்சி மாநாடுகள்ல எவ்வளவோ மாநாடுகள் விடுதலை சிறுத்தைகள் போடுற மாநாடு முழுக்க அங்க உண்டியலை வச்சிருப்பாங்க. கட்சி தொண்டர்ல இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து வட்ட செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர்ல இருந்து இன்னும் சொல்லக்கூடிய 5 மாவட்ட மண்டல பொறுப்பாளர் இருந்து அத்தனை பேருமே திரள்நிதியை திரட்டி வந்து அவர்கிட்ட வந்து அறிவிப்பாங்க. அதை பகிரங்கமா வாங்கிக்கிட்டு நீ எவ்வளவுங்க 1 லட்சம், எவ்வளவுங்க 2 லட்சம், நீ எவ்வளவுங்க 3 லட்சம், நீ எவ்வளவுங்க 5 லட்சம், கட்சி நிதிக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க 10 லட்சம். இப்படி பல இவர் ஜிபேல எவ்வளவு போட்டிருக்காரு 10,000, அவர் எவ்வளவு போட்டிருக்காரு 50,000. இப்படி லட்சக்கணக்கில் இப்போ வரையும் திரள்நிதி வாங்குற கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள். நீ அதிகாரத்துக்கு வந்துட்ட, நீ 2 முறை MP 2 முறை MLA உன் கட்சியில இருக்கிறவன், நீ இவ்வளவு தூரம் வந்து இப்போ நீ திரள்நிதி வாங்கிக்கிட்டு இருக்க. அப்பட்டமா திரள்நிதி வாங்கி விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்கிட்ட திரள்நிதி வாங்கி கட்சிக்காரங்கிட்ட திரள்நிதி வாங்கி கட்சி நடத்துற நீ திரள்நிதி வாங்குறதான் தப்புலேன்னு சொல்லிய. அதான் வந்து உண்மையில சொல்றேன், வன்னியண்ணன் மேல மிகப்பெரிய மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. ஏற்கனவே திமுகவுக்கு அடிச்ச சொம்பு கொஞ்சம் சொம்பு இல்லை. தலைவர்லாம் உங்களெல்லாம் எப்படிதான் சந்திச்சாருன்னு தெரியல, ஈழத்து மக்களுக்கு நீங்க எப்படிதான் போனீங்கன்னு தெரியல. நான்லாம் உங்ககிட்ட ரொம்ப பெருமைக்குரிய தம்பியா நான் உங்ககிட்ட இருந்திருக்கேன், நீங்க என்கிட்ட அன்பா பேசிருக்கீங்க, பழகிருக்கீங்க. ஆனா அதுக்காக இவ்வளவு வன்மம் கொண்டு இருக்கக்கூடாது. இப்ப நீயும் ஈழத்துக்கு குரல் கொடுக்குறவன் தான், நானும் ஈழத்துக்கு குரல் கொடுக்குறவன் தான். ஆனா அதுக்காக வன்மம் இருக்கக்கூடாதுல்ல. இப்ப எனக்கு வன்னியரசு மேல வந்து நல்ல மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அவர் அண்ணன், நான் தம்பி, எனக்கு அவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா நான் போற போக்குல அரசியல்ல என்னடா வன்னியரசன் இவ்வளவு மோசமா இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன வேணாலும் பேசலாம். பேசுறதுக்கு அவர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா லைட்டா கடந்து போறேன். ரைட்டு, ஈழத்துக்கு போன ஒரு மனுஷன், ரைட்டு, நம்ம ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த மனுஷன் அப்படின்னு சொல்லி நான் கடந்து போறேன், உண்மையிலே கடந்து போறேன். ஆனா நீங்க கடந்து போறீங்களா? திமுகவுக்கு நீங்க அடிச்ச சொம்பு இந்த உலகத்துல எவனும் அடிக்க முடியாத சொம்பு அடிச்சிங்க. அதே திமுக நட்டாளத்துல விட்டு இப்போதைக்கு தாவேக்காக அடிச்சுட்டு இருக்க சொம்பு, சரியா? ஒரு அரசியல் நிலையான நிலைப்பாட்டில் இல்லாத ஒரு கூட்டம் நீங்க என்ன. அதனால தயவு செய்து இப்ப வரையும் உங்க தலைவர், நான் மதிக்கிற திருமாவளவன் அண்ணன் இப்ப வரை பகிரங்கமா திரள்நிதி வாங்கிக்கிட்டு இருக்காரு. திரள்நிதி இல்லாமல உங்க கட்சி ஓடல. லட்சம் வீடியோ இருக்கு. என்ன நீங்க MP ஆயிட்டீங்க, MLA ஆயிட்டீங்க, ஏன் திரள்நிதி வாங்குறீங்க? நாங்க வேற கேட்கலாம், எங்களுக்கு கேட்கிற உரிமை இருக்கு. ஏன்னா நீ அதிகாரத்துக்கு வந்துட்ட. இப்ப கூட்டணி கட்சியில இருந்து அமைச்சரா வேற இருக்கிற, அமைச்சரா இருக்கிறவங்களை பார்த்து நாங்க கேள்வி கேட்கலாம். என்ன அதிகாரத்துக்கும் இல்லாம தனிச்சு நின்று எவன் கூட சொம்படிக்காம, அதிமுக சொம்படிக்கல, திமுக சொம்படிக்கல, கூட்டணிக்கு போகல, இல்ல பிஜேபிக்கு போய் நாங்க கூட்டணிக்கு போல, இல்ல காங்கிரஸ் நாங்க கூட்டணிக்கு போல, எல்லாரும் எங்க கிட்ட வந்து சிவப்பு கம்பளம் போட்டு விரிச்சு நிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க தாவேக்காவுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான்ட்ட 3 வருஷமா எப்படி நின்றாரு, அவர் வீட்டுக்கு எப்படி வந்தாரு, எப்படி பழகினாரு, எப்படி நின்றாரு, அண்ணே வாங்கின நம்ம கூட்டணி எப்போ எவ்வளவு கெஞ்சி நின்றாரு, எல்லாம் தெரிஞ்சிருந்து தூக்கி வீசி ஒன் அண்ட் ஒன்லி ஆர்மி மாதிரி புலி மாதிரி நின்றவர் செந்தமிழன் சீமான். உங்களை மாதிரி அனுசரிச்சு போயிருந்தா நீங்க இருக்கிற அமைச்சர் பதவி, இந்த அதிகாரத்தை
ஏன் செந்தமிழன் சீமானுக்கு அமைச்சர் பதவி வாங்கியிருக்க மாட்டாரா? இல்ல அவரோட தம்பிமார்களுக்கு எம்எல்ஏ ஆயிருக்க மாட்டோமா? நாங்க எடப்பாடிட்ட போயிருந்தா, இல்ல திமுக போயிருந்தா, இல்ல அதிமுக போயிருந்தா, நீங்க அடிக்கிறீங்களா சொம்பு? நீ சொம்படுத்தினால்தான் இப்ப டிஎம்கே கூட்டணியில போய் நீ எம்பியா இருக்க, எம்எல்ஏ இருக்க. அந்த சொம்பு நாங்க அடிச்சுன்னு வச்சுக்குவேன், எங்க அண்ணன் எம்பி ஆக முடியாதா, எம்எல்ஏ ஆக முடியாதா? ஒட்டுமொத்த கூட்டமும் தப்பா இருக்கிய, தனிச்சு நான் நிக்கணும். 1000 தீமையா இருக்கிய, நானும் கூட சேர்ந்த தீமையா மாறிடுவேன். அப்ப நன்மையை வச்சுதான் தீமையை ஒழிக்க முடியும் அப்படின்னு அவ்வளவு ஆழ்ந்து பேசுறாப்புல. எல்லாரும் சேர்ந்து ஒரு கங்கணம் கட்டி பண்றிய. ஆனா இன்னைக்கா ஒரு நாள் அண்ணன் சொல்ற மாதிரி நீங்க தேடும் போது அவர் உயிரோடு இருக்க மாட்டார். சொல்லுவாங்கல்ல, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கு அங்கே பசியுமாம், நல்லாறு ஒருவர் உலகில் இல்லைன்னு எல்லோருக்கும் பெய்யும் மழைப்பாங்கல்ல. எங்களை மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதா மழை பெய்யுது, அதுல நெல்லும் முளைக்குது புல்லும் முளைக்குது. நெல்லு கம்மியா இருக்கு, புல்லு அதிகமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, நாங்களாம் நெற்பயிர்கள்ரா. தாவேக்கா கட்சிக்காரன் இல்லாம புல்லு இங்க எது தேவை? புல்லு தேவையா நெல்லு தேவையா? நெல்லு தேவை, நெல்மணிகள் தேவை. ஆனா பச்சை பசேன்னு புல்லு தான் அதிகமா உருவாகுது. அப்ப பச்சை பசையா இருக்கிறது போல நம்ம என்ன பண்ண முடியாது, வளர்த்துட முடியாது, களை எடுக்கணும். அதுக்கான அரசியல் அமைப்பையும் அதிகாரத்தையும் நம்ம கைப்பற்றணும். அதை நோக்கி நம்ம நகர்றதுக்கு தான் நம்மளோட திட்டங்கள் இருந்துட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய மாநாட்டை சாட்டை துரைமுருகன் விமர்சித்ததற்காக அவரை கண்டிக்குமாறு சீமானிடம் அக்கட்சியைச் சேர்ந்த ஒருவர் எச்சரித்ததாக ஆடியோ வெளியாகியுள்ளது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சீமானை விமர்சிக்கும் போது இதே நிலைப்பாட்டை ஏன் அவர்கள் எடுக்கவில்லை? இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏற்கனவே திமுகவுக்கு வாடகை வாய் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? திமுகவுக்கு வாடகை வாய் யாரு? விசிகா தான் வாடகை வாய். 2வது வாடகை வாய் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி லைட்டா அப்படி பேசுற மாதிரி பேசிட்டு அப்படி அறிவாந்து நிக்கிற மாதிரி நின்றுட்டு போயிரும் கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்து இஸ்லாமிய இயக்கங்கள். புரியுது உங்களுக்கு? வாடகை வாய் விசிகா. என்ன இப்ப அதே இந்த ஏற்கனவே திமுக இருந்த வாடகை வாயில இப்ப எங்க நிக்குது? இன்டர்நேஷனல் வாடகை வாய் வைகோ, அது வேற. அவர்லாம் நீங்க இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போயிட வேண்டியதான். புரியுது உங்களுக்கு? அதெல்லாம் அவர்லாம் கணக்கே எடுக்க முடியாது. அவர்லாம் அவருடைய அரசியல் தன்மையில நம்ம அது ஒரு பெரிய இதே வைக்கணும். அவரை நீங்க விட்டு தள்ளுங்க, அவர் இன்டர்நேஷனல். சரிங்களா? அக்ரிமெண்ட்ல யாரு குத்தகைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு குத்தகைக்கு எடுத்தது தாவேகா, அதுக்கப்புறம் விசிகாவை குத்தகை எடுத்திருக்கு தாவேகா, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை குத்தகை எடுத்திருக்கு தாவேகா. இந்த வாடகை வாயிலோட முதல் பிரச்சாரம் யாருன்னா, ஏற்கனவே ஸ்டாலினை பத்தி யாராவது பேசிட்டா முதல்ல வைகோ வருவார், அதுக்கப்புறம் திருமாவளவன் வருவார். இல்லைன்னா திருமாவளவன் வருவார், ஒரு போட்டி போடு, எங்க ஐயா ஸ்டாலினை திட்டாங்க, நான் தான் முதல்ல போய் முட்டு கொடுப்பேன் அப்படின்னு இவர் முதல்ல வந்துருவார். இல்லைன்னா இவர் முதல்ல வந்துருவார். இப்ப அப்படிங்கிற திருப்புங்களேன். ஃபர்ஸ்ட் இப்ப யார் தெரியுமா வருவா? விஜய் திட்டுனா திருமாவளவன், நீ முன்னாடி முந்திட்டியாடா, இந்தா நான் வர்றேன் அப்படின்னு இன்டர்நேஷனல் வாடகை வந்துடும். யாருது? வைகோ. கரெக்டா மேட்ச் ஆகுதா? இதுதான், இது சாபக்கேடு. இதுல திமுக இருக்கும்போது தமிழில தேசிய தலைவர் புகைப்படத்தை பிரம்மாண்டமான போட மாட்டாங்க, ஸ்டாம்ப் சைஸ் போட்டாலும் கொண்டு போயிருக்காங்க. 2009க்கு அப்புறம் தலைவர் பிரபாகரனை புகைப்படத்தை போடுறத விடுதலை சிறுத்தைகள் நிறுத்திருச்சு, வைகோ நிறுத்திட்டாரு. அதாவது பாதிக்கு பாதி போடுவாங்க, ஸ்டாம்ப் சைஸ்ல இல்ல. தமிழில தேசிய தலைவனுங்கிறது ஒரு பிம்பம், அதான் அடையாளம். ஆனா அதை டோட்டலா 2009க்கு அப்புறம் மதிமுகவும் விடுதலை சிறுத்தை நிறுத்திச்சு. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் டோட்டலா தூக்கிடுச்சு. பெரியாரையும் அம்பேத்கரையும் புத்தரையும் தூக்கி நிறுத்திச்சு. கண் கூட பாத்துக்கிட்டு நாங்க. அது திமுகல பிரபாகரன் பற்றிய விஷயங்களை பேசவே மாட்டாங்க. நம்மள மாதிரி நிறைய உணர்வாளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருப்பான். அவயவனாவது ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் போட்டிருப்பான். ஆனா கட்சியோட விஷயத்துக்குள்ள டீட்டெயிலா இல்ல இருக்காது. அது 2009 தூக்கிட்டாங்க. இப்ப தமிழ் தேசிய எழுச்சி எப்படி இருந்தாலும் யாருக்கு நினைக்குது? அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்குது. திமுக அதை இதே ஆட்களை வச்சு ஒழிக்க பார்த்துச்சு. இப்ப கூடுதலா எனக்கு ஒரு 1.5 கோடி பேர் இருக்கான். இந்த 1.5 கோடி பேருமே புல்லு. நான் சொன்னாலும் உங்கள்கிட்ட பச்சை பசைன்னு இருக்கிற புல்லுக. இந்த புல்லு என்ன சொன்னாலும் நான் சொன்னா கேட்கும். நான் அதுல பெரிய அருகம்புல்லு. விஜய் கொஞ்சம் அருகம்புல்லு, மற்றதெல்லாம் புல்லு. அருகம்புல்லு சொன்னா மற்ற எல்லா புல்லு என்ன சொல்லுவேன்? கேட்கும்ல. ஏன்னா புல்லு பெருசுல, அந்த அருகம்புல்லு பெருசுலங்க. புரியுதானே? அருகம்புல்லு கொஞ்சம் பெருசு. மற்ற புல்லுலாம் ஆடு மாடு மேய்கிற மாதிரி புல்லுகள் அதுக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் அந்த அருகம்புல்லு சொல்லிச்சா மற்ற எல்லா புல்லு ஆமான்னு மண்டையை போட்டுருங்க. அந்த மாதிரி இந்த மாஸ் இருக்கிற கூட்டத்துக்குள்ள இப்போ போய் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நீ நடத்து. நீ என்ன பண்ணு? ஈக்குவலா சீமான் பண்ற அரசியல் நீ எடு. சீமானுக்கான கட்டமைப்பை உட என்ற அதிகாரம் வந்துச்சு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் அதுக்காக போட்ட மாநாடு தான் இது. இங்க தம்பி விஜயும் தம்பி சீமானும் RSS பெத்து போட்ட குழந்தைகள். யாரு பேசுறது? அதுல ஒரு குழந்தை டோட்டல் RSS பிஜேபியில தான் நிக்குது. இன்னைக்கு தென்னிந்திய மாநில மாநாடு போடும் போது அதனோட குழு தலைவர், அதனோட துணைத் தலைவர் யாரு? அமித்ஷா. உங்க சட்டசபையில கூட பாசிச மோடி அரசுன்னு யாரு சொன்னாரு? வன்னியரசு சொல்லும் பொழுது கூட அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அப்படி சொல்ல அந்த RSS பெத்து போட்ட குழந்தைகள ஒரு தம்பி தான் விஜய். அப்படி நீங்க சொல்லிட்டு இப்ப அவர்கிட்ட போய் நிக்கிறீங்க. 2வது மாநாடு போடுறீங்க. சரியா? இங்க மாநாடு இல்லைங்க. நான் இந்த பதிவு மூலம் நான் சொல்றது நல்லா கேட்டுக்குங்க.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை பேரில் இருந்து அவருடைய கொள்கையிலும் கோட்பாடுகளையும் அவருடைய அரசியல் மாண்புகளையும் இராணுவ யுக்திகளையும் கண்டறிந்து அதை பார்த்து படித்து வளர்ந்து நான் டிபிஐங்கிற ஒரு அமைப்பை விடுதலை சிறுத்தைகள் என நான் மாற்றுகிறேன்னு சொன்னவர் பல வீடியோக்களை பல விஷயங்களை யார்ல இருந்து மாறி இருக்காரு? நம்முயிர் தலைவன் வழி வந்து விடுதலை சிறுத்தைகளின் பேரை மாற்றியிருக்க கட்சி எந்த பொதுக்கூட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் கருத்தரங்கம் போட்டா நீங்க பாத்தீங்களாங்க ஒரு ஒழுங்கு இருக்காது, ஒரு கட்டமைப்பு இருக்காது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, ஒரு மேடை நாகரிகம் இருக்காது. இந்த மேடை நாகரிகத்தை நீ கத்து கொடுத்துருக்கணுமா கத்துருக்க கொடுக்க கூடாதா கேட்டா எந்த ஜென்மத்திலையும் எங்க மக்கள் யாரு சொன்னாலும் திருந்த மாட்டாங்கன்னு வேற பேசிக்கிறீங்க. நீங்க தாங்க பேசுறீங்க. என்னடா விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுக்கூட்டமோ போராட்டமோ மேடையில ஒரு நாகரிகமோ எதுவுமே இல்லை. ஒரு மேடையில எப்படி ஒழுங்குபடுத்தி உட்கார வைக்கணும், எப்படி ஒழுங்குபடுத்தி இருக்கணுங்கிற கட்டமைப்பு இல்லை. கேட்டா மக்கள் மேல பழி போடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய என் தொப்புள் கூடிய உருவா இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய பறையறின மக்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பேர் இந்தியா முழுக்க இந்திய அரசு பணியிலையும் தமிழ்நாடு பணியிலையும் அரசு ஊழியரா இருக்கான். அவங்களுக்கு நிறைய மாநாடு போடுறாங்க. உன்ன மாதிரியா சாரசரியா பண்ணிக்கிறான். காவல்துறையில எத்தனையோ பறையர் சமூக சேர்ந்த ஏஆர் போலீஸா பட்டாளி போலீஸா நிக்கிறான். உன்னை மாதிரியா மேடை நாகரிகம் இல்லாம அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனையோ வருவாய்த்துறையில நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நிக்கிறாங்க. உன்னை மாதிரி மேடை நாகரிகம் இல்லாம நிக்கிறாங்க. அரசு பதவிகள் முழுக்கும் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு அரசு பதவியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விழா பொதுக்கூட்டம் அரசு விஷயங்கள் போடும்போது ஒரு ஸ்ட்ரக்சர்ல நிக்கிறான். மதிமுக பொதுக்கூட்டம் போட்டா மேடை எப்படி இருக்குது, திமுக பொதுக்கூட்டம் போட்டா மேடை எப்படி இருக்குது, RSS பொதுக்கூட்டம் போட்டா எப்படி இருக்குது, விஜய் கூட பொதுக்கூட்டம் போட்டா எப்படி இருக்குது, அதெல்லாம் விட்டது இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் போட்டா எப்படி கூட இருக்கு பொதுக்கூட்டம் மேடை சொல்றேன். தொண்டர்கள் அங்கிட்டு இருக்கிற ரைட்டு இயல்பு. ஆனா மேடை எப்படி இருக்கு? எப்ப பார்த்தாலும் பாருங்க இவர் தான் மைக் வச்சிருப்பாரு. உட்காரு 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 அப்படியே அசந்து அசந்து அசந்து. அப்போ ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு கட்டமைப்பா யார் உருவாக்குறா? நீங்க தான் உருவாக்குறீங்க. ஆனா இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். உங்ககிட்ட ஆதவ அர்ச்சனா இருக்கும்போது ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு திருச்சியில போட்டாங்க. நீங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போது அப்ப ஆதவ அர்ச்சனா உங்க கட்சியில இருக்காரு. அப்ப மேடை ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல அவன் போட்டு கொடுத்தான் அந்த அமைச்சர். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்படிதான் மக்கள் இருக்கிறோம்னு நீங்க விரும்புறீங்க. நீங்க அந்த மக்களை பக்குவப்படுத்தல. ஒரு தலைவன் என்பது பக்குவப்படுத்தி மேடைங்கிறது இப்படிதான் இருக்கணும், இந்த மேடையில் இத்தனை பேர் தான் உட்கார போறோம், மீதி எல்லாம் நீங்க கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு யூனிக்கா ஒரு விதிமுறைக்குள்ள நீங்க வரல. சும்மா நீங்களே மேடையில ஏத்திக்கிறீங்க, ஒரு ஒழுங்கு பண்ணல, அப்புறம் என்ன தள்ளிட்டான் பண்ணிட்டான் செஞ்சுட்டான் மக்களை குறை சொல்ற மாதிரி இருந்தா இந்த இடத்துல நான் மக்கள் எல்லாம் குறை சொல்ல மாட்டேன். மக்கள் அப்படிதான் இருப்பான். ஆனா மக்களை ஒருநிலைப்படுத்தி ஒரு மேடை அமைப்பு, ஒரு மேடை நாகரிகம் இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும். அதுக்கு பெரிய சிறந்த உதாரணம் நாம் தமிழர் கட்சி. இதே குடி ஆதி பழங்குடி மக்கள் எங்க நாம் தமிழர் கட்சியில இருக்காண்டா, லட்சக்கணக்கில் இருக்காண்டா. நாங்க போடுற கூட்டத்துல வந்து முண்டி அடிக்க மாட்டான். ஏன்னா தலைவன் அழகான உத்தரவு போட்டு வச்சிருப்பாரு. இப்படிதான் மேடையில் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இது ஒரு ஒழுங்கு, இந்த ஒழுங்குல நீ நிக்கணும். அந்த மக்கள் நிக்கிறாங்க. தமிழனா நிக்கிறான். ஏன் உங்களால கொண்டு வர முடியல? மக்களை குறை சொல்றீங்க. இதுல வேற பவுன்சரை வேற வச்சிருக்கீங்க. பவுன்சரை வச்சுக்கிட்டு உங்களால சரி பண்ண முடியல. பவுன்சரை நீங்க அடிக்கிறீங்க. அப்ப பவுன்சரும் அங்க சரியா இல்ல. அது ஏன் உங்களுக்கு மட்டும் அப்படி நடக்குது? ஏன்னா நீங்க அதை ஒருங்கிணைக்க தயாரா இல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஒழிப்பு மாநாடு ஆதவ அர்ச்சனா தலைமையில உங்களை வந்து ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் திருச்சியில கூடுறீங்களே, அப்ப மட்டும் எப்படி கரெக்டா இருந்துச்சு? அதே மக்கள் தானே வந்தா? பிரச்சனை இப்ப யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. தயவு செய்து மாறுங்க. இல்லையா இந்த மக்கள் இவ்வளவுதான், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் மேடையில் இருக்கணும், மக்களை பழி சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சினாங்க. மக்களை ஒருபோது பழி சொல்லாதீங்க. நான் திரும்ப அதை தான் சொல்றேன். மக்கள் ஆட்டு மந்த கூட்டம் தாங்க, செம்பரியாட்டு கூட்டம் தான். 2 செம்பரியாடு 200 செம்பரியாடு கூட்டத்தை அழகா வழி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். அது இங்கிட்டு போனாலும் கட்டா போவோம், இங்கிட்டு போனாலும் கட்டா போவோம், எங்கிட்டு இறங்கினாலும் கட்டா போவோம். அந்த கூட்டத்தை மேய்ப்பவன் சரியான தலைமையா நிக்கணும். நம்ம அதை சொல்றோம். அதுல இருந்து தயவு செய்து நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய நபர்கள் தொண்டர்கள் நீங்க வந்து அந்த தலைவனுக்கே எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் விரும்புறாரு போல அவர்தான் எனக்கு தெரிஞ்ச அன்னையில இருந்து இப்போ வரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு அமைப்பு அவர்தான் அமைப்பாய் திரண்டு வேற புத்தகத்தை எழுதி வச்சிருக்காரு. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எந்த கூட்டம் போட்டாலும் எந்த கருத்தரங்கம் போட்டாலும் முறையான சேர் இருக்காது. அந்த சேர் போட்டா ஒரு 100 பேர் வந்து முன்னாடி நின்றுவேன். கிட்டிச்சு நின்று ஒரு ஒழுக்கம் இல்லாம. அப்ப பாக்குறவனுக்கு என்ன தோணும்? இப்ப பிறமொழியாளர் யாரா பாக்குறான், வட இந்தியக்காரன் பாக்குறான், உன்னை என்ன தலித்துன்னு பார்ப்பானா? டே தமிழங்க என்னடா கேவலமா இருக்காங்க, அசிங்கமா இருக்காங்க, சென்னை வாசி மதராசி என்னடா கேவலமா இருப்பாங்கன்னு பார்த்து காரி துப்புறாங்களே, அசிங்கமா இருக்கு எங்களுக்கு. உன் பார்வையில தலித் பாலிடிக்ஸ், என் பார்வையில சர்வதேச அளவுல தமிழன் பாலிடிக்ஸ். அந்த நிலையில இருக்கிறோம். ஒரு தமிழனா சொல்றேன், ஒரு ஒழுக்கமா
ஒரு அரசு துறைக்கு போன பிறகு ஏன் எங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் எங்கிட்ட ஒழுக்கமா இருக்கிறது போல ஏன் அங்க உங்களால இருக்க முடியல? அப்ப எங்க தலைவன் உங்களை பக்குவப்படுத்த முடியுதுன்னா ஏன் உங்க தலைவன் உங்களை பக்குவப்படுத்த முடியலங்கிற கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஒண்ணு அவரால் பக்குவப்படுத்த முடியல, மக்களாகி நீங்கள் பக்குவமா நில்லுங்க, அந்த தலைவனை பாருங்க, அந்த தலைவன் பேசுறதை கேளுங்க. அந்த தலைவன் சரியில்லாத பட்சத்துல இருந்தா கூட நீங்க ஒழுக்கமா இருந்து வெளியேறிட்டு அந்த தலைவனை வழி எடுத்துட்டு போயிருங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய பலரும் தொடர்ந்து அக்கட்சியை கடுமையாக விமர்சிப்பது குறித்து உங்கள் பார்வை என்ன? அண்ணன் அதுக்கு அவர் மொழியில நிறைய சொல்லிட்டார். இன்றைய நண்பன் நாளைய துரோகி, நேற்றைய நண்பன் இன்றைய துரோகி. சரிதானே? துரோகி எப்பொழுதும் அருகில் இருப்பான், நம்முடைய பலவீனத்தை கணக்கிடுவான். எதிரி எப்பொழுதும் தூரமாக இருப்பான், நம்முடைய பலத்தை கணக்கிடுவான். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். அதனால ஜெகதீஷ் பாண்டியன் இன்னும் சொல்லக்கூடிய சில நம்ம கட்சியிலிருந்து பயணம் செய்த உறவுகள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். செந்தமிழன் சீமான் எந்த வகையில் உங்களுக்கு சரியில்லை, எந்த வகையில் சரியில்லைன்னா நீங்கள் அந்த வகையான அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை எடுத்துட்டு நீங்கள் போகணும்ல, நீங்கள் ஓடணும்ல, நீங்கள் பெரும் கூட்டத்தை கூட்டணும்ல, சீமானை செஞ்ச வேலைகளில் நீங்கள் செஞ்சுட்டு ஓடணும்ல. அவர் தான் தப்பான்னு சொல்லிட்டு இல்லை, அந்த வேலையை நீ செஞ்சுட்டு போ. அதை விட்டுவிட்டு இவரை வீழ்த்துவதற்காக ஒரு கட்சியில் போய் சேர்ந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இவரை வீழ்த்துறது தான் உன்னுடைய அரசியலா, லாபியா? ஏய், நானும் ஒரு கட்சியிலேருந்து வந்தவர் தாயா, ஆக்கப்பூர்வமாக அரசியலாக விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் அதுக்காக போய் நான் போய் திமுகலையோ அதிமுகலையோ விடுதலை சிறுத்தைகளையோ வேணே சேர்ந்துக்கிட்டு போயிட்டு சீமான் நான் என்ன பண்ணுவேன், விமர்சனம் பண்ண மாட்டேன். அது என் ரத்தத்தில் கிடையாது. எனக்கு இது பிழையும் தெரியுதா, அது என்ன பண்ணுவோம், சுட்டி காட்டுவோம். இல்லையா, நம்ம அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். இது இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த இடத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு. எந்த இடத்துல அண்ணன் பிள்ளையா இருக்காரு சொல்லு, உனக்கு எந்த இடத்துல பிள்ளையா இருக்காரு? எனக்கு தெரிஞ்சு உங்களோட இருப்பு அங்கே காலியாகுது. அண்ணன் கூடவே இருக்கணும், அண்ணன் கூடவே புகழ் வெளிச்சம் பெறணும், அண்ணன் கூடவே போட்டோவுக்கு வரணும், வீடியோவுக்கு வரணும். அங்கே வேலை செய்ய வரல, அவருக்கு முதுகுக்கு பின்னாடி 4 பேர் 5 பேர் நிற்கணும். அதில் ஜெகதீஷ் பாண்டியன், புகழேந்தி மாறன், இன்னும் பிற நபர்கள் வெளியேற்றப்படும் பொழுது அங்கே அவங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகும் பொழுது இவர் அவதூறு பரப்பு கிளம்புறாங்க. இதுதான் போயிட்டு சரி சீமானா சரியில்லை, நீ வேற நீ தமிழ் தேசிய அரசியல் ஒரு அமைப்பை வச்சு நடத்தி நீ போட்டு கட்சிக்கிட்டு போ, படத்திரட்டு மக்கள்கிட்ட போ, சீமான போன மாதிரி கிளம்பு, உனக்கு தான் அறிவு இருக்கு, ஆற்றல். அதுக்கு எதுக்கு பேச திமுக அதிமுக தவைக்காட்ட போய் சொம்படிக்கிற? அங்கதானே அவர்கள் மேல நான் கருத்தியல் ரீதியாக முரணா நான் வைக்கிறேன் கருத்து. எனக்கு நான் இது கருத்தா வைக்கிறேன். இது சரின்னா உங்க யூடியூப் மூலம் நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. பிள்ளையா இருந்தால் பிள்ளையை திருத்தி கொள்ளுங்க. இல்லையா, அங்க போய் சேர்ந்துக்கிட்டு மக்கள் பணியை செய்யுங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கு. எம்எல்ஏ ஆக்கிங்க, மினிஸ்டர் ஆகுங்க. அது மூலம் மக்களுக்கான எவ்வளவோ சேவைகளை செய்ய வேண்டிய பணி இருக்கு, ஆக்கப்பூர்வமான வேலைகள் இருக்கு. அதை போய் செய்யுங்க. அதை விட்டுவிட்டு இங்கே பால் கறக்காதீங்க. இங்கே எப்படி பால் கறக்காதி, புரிய நினைக்கிறவங்க நான் சொல்றது, பால் கறக்காதீங்க என்ன.